ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது ஜூலை மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட காலகட்டம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றமானது ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கண்டிப்பா ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில தான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமா இருக்க போகிறது, சாதகமான ஒரு வாரமா இருக்க போகிறதா இல்ல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகிறதா என்பதை நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறலாங்க. துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் எந்த காலகட்டம் நீங்க நினைத்த விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, அது போலவே உங்களுடைய பலவீனம் என்னவாக இருக்க போகிறது, எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களும் இந்த நேரத்துல நடக்கும், ரொம்ப நாள எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களும் இந்த நேரத்துல நிச்சயமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. சோ வேலை ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வகையில மன உளைச்சல் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சோ இந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான யோகங்கள் நிச்சயமா இருக்கிறது. ஆனா எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கு. அதாவது நீங்க ஒரு விஷயம் ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்து இருந்திருப்பீங்க. சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா தடைபட்டு நிறைய தடங்கள் தாண்டி வந்திருக்குங்க. சோ அதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இப்ப நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா லாபம் பெருகி கையிருப்பு அதிகமா இருக்கும். அதாவது கையிருப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பண ரீதியான கஷ்டங்கள் இந்த நேரத்துல இருக்காது. வருமானம் நீங்க எதிர்பார்த்ததை விட கண்டிப்பா 2 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரமாக இந்த காலகட்டமானது அமைந்திருக்கு. ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த நேரத்துல செய்யலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலையில் நீங்க கவனமா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடைப்பட்ட வாரம் கண்டிப்பா இந்த மாதிரி முறையில இந்த மாதிரி பலனுக்கு ஏற்றவாறு நீங்க செயல்படும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. பதவி ஏற்றம், சம்பள மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. துலாம் ராசியில வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரமாக அமைந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரம் நீங்க புதிய முயற்சிகள் தொடங்கும் போது கண்டிப்பா இதனுடைய பின் விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் இது அனைத்துமே உங்களுக்கு கிடைத்து மிகுந்த பாசிட்டிவான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழிலுக்கான பார்ட்னர்களை தேடக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைந்திருக்கு. அதாவது புதியதாக ஒரு தொழிலை செய்யணும் நீங்க ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. சோ அந்த தொழிலுக்காக இன்னொருத்தர் உங்களுக்கு கை கொடுத்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக நீங்க உங்களுடைய பார்ட்னர்களை கண்டிப்பா தேடி நல்ல ஒரு தொழிலை நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் குதூகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளால் அதுபோலவே அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சோ ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசினியர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பத்துல மன ரீதியான சங்கடத்துல இருந்திருப்பீங்க. சோ உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு ஒரு விடை பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதனால நீங்க மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டத்தை நிச்சயமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்திற்காக சேமிப்பை உயர்த்துவதில் ஆர்வம் நீங்க செலுத்தி வரலாங்க. ரொம்ப நாளா சேமித்து வைத்திருப்பீங்க. ஆனா இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை அதிகரித்து நிறைய சேமித்து வைத்தீங்கன்னா கண்டிப்பா பிற்காலத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குடும்பம் சார்ந்த விஷயத்துல இந்த மாதிரி முடிவுகளை நீங்க பின்பற்றி வரலாங்க. வியாபார முதலீடுகளில் மிகவும் கவனமா நீங்க இறங்கணும்.
அதாவது அலட்சியமா செய்யாமல் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு அடியாக பார்த்து செய்வது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது வியாபாரம் நம்ம தொடங்க போறோம் அப்படின்னு நீங்க அலட்சியமா இருக்கவே கூடாதுங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரனுடைய இடப்பயிற்சியானது இப்ப நடக்க போகிறது. இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இதனால பாத்தீங்கன்னா வாகன பழுது ஏற்பட்டு செலவு உண்டாகி சிரமப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சின்ன சிரமங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. முக்கியமா துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க இந்த நேரத்துல நடந்து கொள்ளுங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே சொன்னது போல புதிய விஷயம் தொடங்கும் போது கண்டிப்பா நன்றாக யோசித்து கவனமா செய்திடுங்க. ஆன்லைன் சூதாட்டங்களில் நீங்க இப்ப ஈடுபடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான பலனை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு நஷ்டத்துல கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சோ இந்த நேரம் நீங்க தவிர்க்கலாம். இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் குடும்பம் இந்த எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா மேன்மைக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கடினமா உழைத்தால் மட்டுமே உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரும். பண விஷயத்துல அதே மாதிரி நீங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. இந்த நேரம் துலாம் ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறந்ததாகவே சொல்லியிருக்காங்க. தினமும் காலையில நீங்க எழுந்த உடனே குளித்துவிட்டு பூஜை அறையில அனைத்து கதவுகளுக்கு முன்னாடி தினசரி நீங்க விளக்கேற்றி மனதார வழிபாடு செய்து வாருங்க. இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றைய நாள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் போகலாம். சோ இந்த மாதிரி செய்முறைகளை நீங்க செய்து வரும் பொழுது மனதில் ஒரு தெளிவு உண்டாகி வேலையில நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றி வரங்க. பெருமாளை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க மனதார வழிபாடு செய்யலாம். சோ இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. சோ இந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பா பயன்படுத்தி செயல்பட்டு வருங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இடைப்பட்ட வாரம் துலாம் ராசினியர்களுக்கு கிரக பயிற்சி காரணமாக என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.